சார் கூட இதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய காமெடியன். அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிருவோம். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன். ஐயோ, பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம். எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிருவோம். ஏன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சிச்சா கிளம்பணுமா அப்படிமாரு. ஆமாங்க கிளம்பலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் நம்புகிறேன். சூப்பர். கிங்ஸ்லி நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க மேடம். நானே அணில் குஞ்சு இப்போதான் வந்துக்கிறேன், அதனால என்னை விட்டுருங்க. சார் தான் நிறைய பேசுகிறோம். தானா சார்? இங்கே சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க, அதில் வந்து கன்னும் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம தேர்தலோட சிம்பிளும் இருக்குது, சின்னங்கள். இது எதை பற்றி, அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா? இதில் என்ன சொல்ல வரும்? ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும், இடியாமின் இவங்கெல்லாம். ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க, பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது? சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பிள் அது. ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது. ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ, ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம். ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம். வேற எதுவும் இந்த இதுக்குள்ள வேற எந்த இதுவும் கிடையாது. ஹிட்லர் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஸ்வஸ்திக் அந்த இதை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வேறு வந்திருக்காரு, செருப்பு கூட போடலை. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாஃப்ட்வேர் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார், நீங்கள் ஸ்டண்ட் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய பிளேட் இருக்குது, ஆமாம், அதனால பார்த்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க. சரிங்க. ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டாக ஆடா தெரியல, நீங்களே நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின்கிட்ட கேட்கலாம், வாட் யூ திங்க் அபவுட் மீ, am I soft? You have to see the movie to see more shades of sir. I also got shocked. படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும். டைரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பற்றி? இல்லை, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு. கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமாக பண்ணணும்னு நினச்சது அது. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியாக இருக்குன்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் இங்கே இருக்கீங்க? ஓகே ஓகே. இது வந்து பர்சனலான கொஸ்டினாக தான் விட்டுருங்க, வேணாம், பரவாயில்ல, சரிங்களா? நீங்கள் வந்து செருப்பு போடாத காரணம் என்ன ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. திடீர்னு மனசுக்கு தோணுச்சு, இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணின்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரணிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் விட்டீங்க. மற்ற ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி, என்னது சொல்கிறது, நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை. பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம். கிங்ஸ்லி கிட்ட கொடுங்க. ஒன்று நடிக்க சார், அவர் தயவு செஞ்சு நடிக்க விட்டுருக்குதான். தலைவா, கல்யாணத்துக்கு முன்னாடி கோட் ஷூட்டு ஷர்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு வருவீங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலிஷா இப்போ வந்து அப்படியே ஜிகி ஜிகின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக சொல்லி அனுப்புனது இல்லைப்பா. இது புதுசாக எடுத்தேன், போட்டுன்னு வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லைங்க, பாவங்க, அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. இது முதல் மேடை வேற, கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு முதல் மேடை எப்படி இருக்கு? வீட்டில் என்ன யோசிச்சுட்டு வந்தியா? அதெல்லாம் இது முதல் மேடை தான், இது சூப்பராக இருக்கு. படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க வந்தாவே சார் ஜாலியாக இருப்பார். எப்பவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார், எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். டெரர்லாம் கிடையாது, சாஃப்ட் தான். அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே, ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார். காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்.
ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை காட்டுறீங்களா? நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளோதான். இல்லை, அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பாக வைக்கணும்னு இல்லையே சார். ஆமாம், இல்லை எனக்கு அதுதான் புரியல. நீங்கள் வந்து அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதமாக போராடம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன். இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தோட ஒரு அடையாளம். ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லரா ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். துப்பாக்கினால ரத்தம் வந்துடுது சார். ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல, அதனால. டைரக்டர் சார் ஹியர் இங்கே சார், உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன். வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் த ஸ்டோரி? என்ன இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட்? எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதிச்சதை வச்சு கதையை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கதைங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்று தான் கிடைக்குது நம்புறேன். நான் என்னோட ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரியா. இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகனுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு. இல்லை, எனக்கு கேள்வி புரியல. ரெண்டு தலைப்பும் ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார். ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம், கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம், சரிங்களா? நான் இந்த படத்தோட கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன், கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை. படத்தில் நடிக்காதவங்களை பற்றி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம். அவங்க உண்மையிலேயே இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்க. பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அவங்க கூட வந்து பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு, அதனால அந்த போனாங்க. 2 நாளில் எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வேணும், அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும், விஜயானி சாருக்கு ஆப்டாவும் கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அதில் நிறைய 2 நாளில் உட்காந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தலையை பிச்சுட்டு யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். சீரியன்னு ஒரு படம் மன்மதிலையில் இருந்தாங்க. அவங்க
ஒரு விதத்தில் ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது. எனக்கு பூமிகா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, அவளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு. அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு லைஃப்ல. ஒவ்வொரு தடவையும் தோத்து வந்து நிற்கிற ஒரு பொண்ணு அவ. ஸோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு. ஸோ அது ரியாசுமான் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன். ஸோ அப்படி உள்ள வந்தாங்க. டெஃபினட்டாக எந்த சேலஞ்சஸுமே கிடையாது. ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் 2 பேருமே வந்து சாரோட சாங்ஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த படத்தை பொறுத்த மட்டும் சாங்ஸ் வந்து தனா வந்து நரேட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து என்னென்னா சாங்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சாங்ஸ் மாத்திரம்தான் இருக்குது. இந்த சென்ஸ் வந்து இதை வந்து ஒரு கட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு சீன் போயிட்டுருக்கு, அங்கேருந்து கட் ஆகி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு இடத்துல ஒரு சாங்கோ அப்படிப்பட்ட ஒரு சாங்ஸே இல்லை இந்த படத்தில். எல்லாமே படத்தோட சேர்ந்து அந்த படத்தோட கோரோட என்ன சாங்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான். அண்ட் ஆக்சுவலி வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா வந்து எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாரோட இவ்வளோ படம் நம்ம கேட்டிருக்கோம் பாட்டு. ஸோ நம்ம பாட்டை வந்து அவர் வந்து கேட்டு அவர் அதை ஜட்ஜ் பண்ணும்போது அவரோட ஃபீட்பேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அவருமே வந்து பயங்கர ஸ்வீட். ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து எங்களோட ஒர்க் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த படம் பொறுத்த மட்டும் எங்களுக்கு சேலஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் கான்ஸ்டன்ட்டாக நாங்களுமே வந்து தனா கிட்ட ஒரு பாட்டு கேட்கும் போதே நாங்களும் கேட்போம் சார் என்ன ஃபீட்பேக் சொல்கிறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ரொம்பவே ஜாலியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் 2-3 படம் மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன். இந்த படத்தில் நான் பாடிருக்கேனா இல்லையான்னு சஸ்பென்ஸ்னு வச்சுருக்காங்க. சஸ்பென்ஸாகவே விட்டுருலாமா? நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக வச்சிடலாம். ஓகே, நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அப்படியே தெரிஞ்சால் உங்களுக்கு மட்டும் தெரியட்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? நமக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம். இந்த ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும்.